ஹோம்ஒர்க் பண்ணாமல் போகிறவன் யாருமே வெற்றியாளனாக இருக்க முடியாது. நல்ல நட்பு கட்சியா எக்காரத்தை கொண்டு அது வெற்றியே கூடாது. காதல் கசக்குதையா. வாங்க அன்பு அண்ணனே. எல்லோருக்கும் வணக்கம். புது இடம், புது மக்கள், புது மேடை, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. என்ன பேச போகிறது உங்களுக்கு தெரியாத நான் என்ன பேச போகிறேன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஒரு அமைதியாக இருக்கீங்கள, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல். டிவி போட்டால் கூட வீட்டில் ஆளாளுக்கு மொபைல் பார்த்துக்கிறாங்க. இங்கே அது மாதிரிலாம் இல்லாமல் பேச்சை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல் நன்றி. அண்ணன் இளவரசி பேசினார், கூடிய சீக்கிரம் ஒரு பொலிட்டிஷியன் ஆகிடுவார். ஏன்னா அரசியல்வாதி எப்படிலாம் பேசணுன்றத நல்லா அளவாக பேசுகிறாரு, நியாயமாக பேசுகிறாரு. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அது பெரிய விஷயம். மேடையில் இருக்குது எல்லாமே ஜாம்பவான்கள். இங்கே இந்த விழாவுக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அந்த ஒரு இதயத்துக்காக எத்தனை இதயம் இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்கு. ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, மிரட்டுறது கிடையாது. வந்துங்க, வரலன்னா அப்புறம் வேற அப்படிலாம் கிடையாது. வரீங்களா, டைம் இருக்கா, அப்படி தான். நான் கர்வப்பட்டுக்கிறேன். நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், கஷ்டம் பார்த்துருக்கேன். அப்புறம் சினிமாவில் நான் டைரக்டர் ஆகும்னு நினைக்கவே இல்லை. டைரக்டர் ஆகிட்டேன். 100 நாள் வெள்ளி விழா ஹீரோ ஆகிட்டேன். அதெல்லாம் நினைக்கவே பார்க்கல. அது மாதிரி எங்கள் தெருவில் எனக்கு நல்லா ரொம்ப பேசியாக இருக்க, ரொம்ப பழக்கம்லாம் இல்லை. ஆனால் ஒருத்தர் அடிக்கடி பார்த்துன்னு இருக்கிறேன். அவர் மந்திரியாக எதிர்க்க உட்காந்துருக்காரு. எனக்கு அதை கிளி பார்த்துறேன். இந்த மனுஷனை பார்த்துட்டே இருந்தோம், மந்திரி ஆகிட்டாரு. நான் என் பிறந்த நாள் கேட்பாங்க, காந்தி பிறந்த நாள். காந்தி பிறந்த நாள் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. காந்தியும் பிறந்திருக்கா, நானும் பிறந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு விபத்தாக நான் வந்தோம். ஆனால் அவர் கடின உழைப்பு. பேரறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகள் நான் பார்த்துருக்கேன். ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதில் ஒருவன் அவனுடைய துறை, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறான்னா அதில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தொடர்ந்து அதையே சிந்தித்து செயல்பட்டால் அவன் அந்த துறையில் தலை சிறந்தவனாக வருவான். அது நான் அமைச்சரை பார்க்குறேன். சின்ன வயசுல பார்க்குறேன். எப்போவும் 5-10 பேர் இருப்பாங்க. அதுவா இதுவா பிரச்சனையா பிரச்சனை. அப்புறம் கொஞ்ச நாள் போட்டு பார்த்தா கூட்டம் அதிகமாகுது. பேசிக்கிட்டே இருக்காரு, பிரச்சனைகளை தீர்த்தே இருக்காரு. சின்னவன் பெரியவர்கள், தொண்டை தோழன், ஒரு சொந்தக்கார கூட்டலாம் அவரை பார்த்ததே இல்லை. நான் அவர் சொந்தக்காரங்க யார், மாமா மச்சான் அப்படிலாம் கிடையாது. இவர் இந்த வட்டங்க, அவர் அந்த வட்டம், அப்படி தான் பேசுவார். அது எனக்கு ஒரே அப்பப்போ போதும். ரொம்ப பூச்சிக்கிட்டோம்னா நட்பு என்ன வச்சிருப்போம் அப்படின்னு தள்ளியே நிற்பேன். எவ்வளோ பெரிய மனுஷன். நம்மளை பார்த்தேன், வாங்க சாப்பிட்டீங்களா, காப்பி சாப்பிட்றீங்களா அப்படி கேட்கறது இல்லை. இது விட்டுக்கூடாதுப்பா. நிறைய பேர் நினைக்கிங்க நல்ல நட்பு கட்சியா எக்காரத்தை கொண்டு அது வெற்றியே கூடாது. அதனால் அமைச்சர் எனக்கு தெரியும். அவர் படித்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் அப்படி சொல்லக்கூடாது. நானும் படித்தேன் அப்படி தான் சொல்லலாம். அவர் தெருவில் தான் நான் இருந்தேன். நாங்கள் 2 பேரும் செய்யப்பட்டேன். இதை நான் சொல்லிக்கும் போது சந்தோஷமாக இருக்கேன். அவர் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். அற்புதமான மனிதர். ஒரு துக்க சம்பவத்தில் தான் அவர் நிறைய பார்க்குறேன். ஓடோடி வர்றாரு. எப்பெல்லாம் வேலை இருக்கட்டும் பார்க்குறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. ஏன் நான் இருக்கணுமா என்ன துடிக்கிறார். அந்த வீட்டு பிரச்சனையை அவர் தோளில் சுமக்கிறார். அதான் ஒரு வெற்றியாளனுடைய அறிகுறி. அற்புதமான மனுஷன். அவர் கூப்பிட்டு யாரும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர் பார்த்துக்குவார். நிலாவுக்கே போனாலும் இந்த பாண்டிய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவார். மாசுபிரமணியன் சார் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்து பார்த்துக்குவார். ஒரு கண்ணு. இன்றைக்கி சுற்றுலாத்துறை அமைச்சர்
வந்து பேசினார். நீங்கள் ஒரே தெருவமே அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னா. அப்போ ஒரு கரெக்டாக சென்னை வாட்சின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் நான் சென்னை விட்டு வார்த்தை பேசினார். நான் ஒன்றும் சொன்னேன், நான் சென்னை தாங்க, ஆனால் என் பொண்டாட்டி சேலங்க என்ன. அப்படியா? அப்போது நீ சேலத்துக்காரனோட என் பொண்டாட்டி சரி சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம். நிறைய இடத்துல நான் சினிமாவில் வந்த பிறகு யாராவது வேஷம் கட்டலாம் வருவாங்க. நடிக்க வந்தா, அண்ணே நான் மதுரைண்ணே. இருக்கட்டும்பா, மதுரை இருக்கட்டீங்க. மதுரைண்ணே ஊர் பெருமை. அதே நான் வேஷம் கட்டுப்போம்ல, சைதாப்பேட்டைங்க. சைதாப்பேட்டையா? சைதாப்பேட்டில் வரக்கூடாது. இல்லை கேட்டேன், சைதாப்பேட்டிலேருந்து நடிக்க வந்தியா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நாங்கள் சைதாப்பேட்டைன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த சபையில் வரும்போது என்ன 21 வருஷம் டைரக்டர் இருக்கேன் பாண்டியராஜன். நான் 21 வருஷம் டைரக்ட் பண்ணேன். என்னையாச்சு எல்லாம் சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கும் நம்ம டைரக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. என்னை விட 17 வயசுக்கே சினிமாவுக்கு கதை எழுதுகிற ஜாம்பவான் ஆனால் மியூசி குமரன் சார். காலேஜ் படிக்கும் போதே கதை எழுதுறது. அவர் பழக்க வழக்கம் எப்படி, நம்ம வந்து உட்காந்து பேசும்போது என் முகத்தை பார்த்து ஏதாவது பணம் தேவைப்படுதான்னு இல்லை, அதில் இல்லை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள், என்னால் அவ்வளோ பண்ண முடியும் அவருக்கு சொல்கிறேன், இல்லைன்னா கம்மியாக முகத்தை பார்த்தே ரேகையை சொல்லி வரும். அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ரொம்ப கம்மி. அதில் குறிப்பிடும்படியாக கோணம் சார், இப்போ எஸ்பிஎம் சார். நாங்கள்லாம் டைரக்டர்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான். அவரை மாதிரியா பெரிய பெரிய சிங்கம், புலி, யானை அதெல்லாம் வச்சு ரிங் மாஸ்டர் மாதிரி விட்டு வேலை விடுவார். இன்றைக்கி 6 மணி வரைக்கும் ஷூட்டிங்னா அவர் மூடு சரியில்லைன்னா 3 மணிக்கே முடிச்சு நீ கிளம்புங்க, டக்கு டக்குன்னு முடிக்குது பிளானிங். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாருன்னா அவர் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பேசணும், யாராவது வந்திருக்காங்க, யாராவது இதில் ஈடுபட்டிருக்காங்க, யாராவது பேரெலாம் நம்ம சொல்லணும், அத்தனையும் ஹோம்ஒர்க் பண்ணுவார். ஹோம்ஒர்க் பண்ணாமல் போகிறவன் யாருமே வெற்றியாளனாக இருக்க முடியாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை முதல் நாள் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதில் ஒரு தலை சென்ற ஒரு ராஜேஷ் அண்ணன், அவர் வாத்தியாராக இருந்து சினிமாவுக்கு வந்தவர். அதோட அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, எப்போ சொன்னாலும் வருஷம் தேதி டைமோடு சொல்லுது. அந்த ஜோசியக்காரர் சொல்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கோம் 2 பேரும் இப்படிதாங்க. நான் ஒரு மேடையில் நான் பாண்டியராஜன் சொன்னேன், அது 2025, அது மார்ச் மாதம் 20ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு. யார் இதெல்லாம் கேட்டாங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார். இது அந்த வாத்தியார் இருந்தது. நான் அப்படி ஞாபகம் வச்சுன்னு நினைப்பேன், அதையே மறந்துடுவேன். ஞாபகம் வச்சுன்னு நினைக்கிறதே மறந்துடுவேன். அப்படி ஒரு ஞாபக சக்தியான அற்புதமான ஆள். முதல்ல வந்து அரசியலை பற்றி பேசினார். இளவரசனை பார்த்தா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே ஆயிடுது. நான் மையடிக்கணும் படம் பார்த்தேன், கார்த்திக் நல்லா பண்ணுறாப்புல, அரவிந்த் சாமி நல்லா பண்ணுறாப்புல, அதெல்லாம் சொல்லேன். நான் எல்லாரும் சொல்கிறேன், யோ இதை மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டர் நடுப்பர் உள்ளே வந்து போதில்ல, அவ்வளோ லைவாக பண்ணிட்டு போகிறாருயா. அதான் என் நடிப்பு. அந்த கேரக்டர் மேலே எதுவும் வைக்காமே அந்த கேரக்டர் பிரமாதமாக பண்ணுறதில்ல, அதான் அப்படி ஒரு அற்புதமான பா விஜய். நம்ம அவர் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை. அவர் குரு ஒன்று தான், எங்கள் குரு ஒன்று தான். எங்கள் 2 பேருக்கும் எங்கள் டைரக்டர் தான். அவர் நிறையா பாட்டு எழுதியிருக்காரு. பாட்டெல்லாம் உயிரை வந்து செஞ்சு பார்க்கணும், அந்தளவுக்கு எழுதுவார். பிரமாதமான ஆள். எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லணும்னு தோணுச்சு. நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனேன். இங்கே தான் சொல்ல முடியாதெல்லாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனேன். அப்போது துபாய் வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டு. அங்கே நம்ம ஒரு ஆள் தான் போய் நாள் துபாய்க்கு போகிறோம்னா, என்னென்ன ஜூடா காப்பி ஆரம்பிச்சிங்களா, ஜூடா டீ இருக்குது அப்படிலாம் பேசுகிறேன். அங்கே துபாய்க்கு போய் அந்த சவுத் ஆப்பிரிக்கா போகிற ஃப்ளைட்டு கேப்டவுனுக்கு போகிறேன். ஏறிக்கணும். நான் எப்பவுமே கூட யாராவது கூப்பிட்டு போவேன். அன்றைக்கி பார்த்து தனியாக போகிறேன். அந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் கூட ஏன்ற வார்த்தை கூட பேச மாட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷு. நம்மளை ஏன்டா தேவையில்லாமல் வந்துட்டோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என் படம் போகுது, அதுக்காக போயிருக்கேன்.
பயமாயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கானா கத்தி கத்தி குத்துட்டாங்கன்னா பயமாக்குதுன்னு உட்காந்துருக்கேன். நம்ம ஆளுங்க யாருமே இல்லை, நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம் போது அந்த டிவியில் போடுறான் ஃப்ளைட் எங்கெல்லாம் பறக்குது அப்படி பார்த்தா திடீர்னு கிளி மாஞ்சாரோ ஒரு மலை, அது மேலே ஃப்ளைட் போகுது. டேய் இதுதானே பாவுச்சே கிளி மாஞ்சாரோன்னு பாட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த ஊர் மேலே தான் போகிறோம். கரெக்ட், நம்ம ஆளுங்க இதெல்லாம் தெரியுது, ஒரு தைரியம் வந்துச்சு. நான் பாவத்தியா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோன்னே உற்சாகம் வந்துச்சு. உற்சாகத்தெல்லாம் நாமளே உண்டு பண்ணிக்கணும். உற்சாகம்லாம் கிலோ கணக்கெல்லாம் கிடைக்காது, நமக்கு கஷ்டங்க தான் டன் கணக்கில் கிடைக்கும். உற்சாகத்தை அப்பப்போ நம்ம உண்டு பண்ணிக்கணும். இந்த நிகழ்ச்சி பாருங்கள், பார்க்கும்போது எல்லார் முகத்தையும் சிரிப்பு, சந்தோஷம். நான் ஒரு முதல்வருடைய பிறந்தநாள், இவனுக்கு என்ன தெரியும் அப்படி நினைக்கலாம். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போய் சொல்கிற கண்ணமாப்பட்ட அந்த சுண்ணாம்பு கால்வாயில் ஜெயவேல்னு பகுதி செயலாளர் இருந்தார். சாருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவர் அங்கே ஒரு பொதுக்கூட்டம், அதில் நாடகம் முரசே முழங்கு, இவர் சார் சொன்னார். அந்த நாடகத்தில் ஒரு 10 ரூபாக்குள்ளே நடுப்பர் நான் உட்காந்துருக்கேன். நம்ம முதல்வர் கலைஞர் வேஷம் போடுறாரு, கண்ணாடி போட்டு அந்த கேட்டாப்பில் வந்து நடிக்கிறார். எப்படி நடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆப்டர்ஸோட முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிறேன். அதுக்கு தலைமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வராரு, அப்படியே கூட்டம் கிட்ட வராது. அவர் வந்து இவர் பாராட்டிட்டு வந்து நாடகம் ஒன்று டக்குன்னு கீழே வந்து உட்காண்டாருங்க. அவர் சேர் போடுறாங்க, நான் அது தள்ளி விட்றாங்க. நான் பின்னாடி பக்கம் போகிறேன். 10 பேரில் இருந்தேன், 10 ரோவில் 15 ரூபா தள்ளி போயிட்டேன். அப்படி நிற்கிறேன். அப்படியே பார்த்தா சேர் போடுறாங்க. அவர் எடுன்றார், உட்காந்து நாடகம் பார்த்தார். இவர் நடிப்பை முதல்வர் எப்படி நடிக்கிறாருன்றத கீழே தரையில் உட்காந்து மக்கள் தரும் பார்த்து ரசித்தார். இதை நான் மதுரைக்கு போனேன் ஃப்ளைட்டில் ஒரு தடவை. அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்லேருந்து பஸ்ஸுக்கு போகிறேன். பஸ்ஸில் இறங்கி அப்போ முதல்வர் பஸ்ஸில் உட்கார்றாரு. அப்போது பக்கத்தில் உட்காந்து பேசணும், ஏதாவது விட்டு பேசணும். அதை அப்போது இது மாதிரி முரசே முறையில் அந்த ஜெயவேல் அவங்க அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து சேர்றாருன்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்து பார்த்தாரு. அதை ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்க. அப்போ தான் நினச்சி எவ்வளோ பெரிய ஆள், இது சொல்லணுமா என்கிட்ட, இது சந்தோஷத்தை காட்டணுமா? இவனுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, அதை சொல்கிறான்ல, நம்மளை நாடகத்தில் பார்த்தது அது சொல்கிறாரு சந்தோஷம். அவர் இந்த இளந்திரணியாக இருக்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த பேண்டு வச்சுப்பாங்க. அது நடந்து போனோன்னா ஃபிட்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ் ஏதோ கடை வாங்கி போட்ட மாதிரி இருக்காது. நான்லாம் வக்கீல் வேஷம் போட்டு வச்சுக்க, அந்த கோட் ஏதோ கடை வாங்கி போட்ட மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அதெல்லாம் பொறுத்தது. நல்ல ஒரு கோட்டு கீட்டு போட்டு கம்பீரமாக பணக்காரனாக இருந்தால் கூட ஏதோ டூப் பண்ண போகிறேன், இவன் இருக்காது வேறு யாரோ இருக்குன்னு நினைப்பாங்க. நமக்கெல்லாம் அது பொறுத்தாது. ஆனால் அப்படி இல்லை. முதல்ல எந்த கெட்ட போகிறாரோ அது வராருன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் வச்சு போட்டுக்கலாமேன்னு ஒரு ஆசை வரும். நான் அப்பப்போ சந்தோஷப்படுத்துகிற விஷயம், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, சில விஷயம் நினச்சி பார்த்துக்குவேன். இப்படிலாம் கூட நம்ம லைஃப்பில் நடந்திருக்குல்ல. என் கல்யாண பத்திரிக்கை நான் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருக்கு போய் கொடுக்குறேன். அவர் கொடுக்க போகிறேன். அவர் மேலே இருக்கார், இன்றைக்கி உடம்பு சரியில்லைங்க, நாளைக்கு வாங்கன்ட்டாங்க. நான் வந்துட்டேன். அப்போ ஒரு கலைஞரை போய் பார்க்குறேன். பார்த்து பத்திரிக்கை கொடுக்க போகிறேன். உடனே தைரியமாக கூப்பிட்டாரு. பாண்டியராஜன் எங்கள் மாமனார் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு, அதனால் மணி பொண்ணை கட்டான் அப்படியே தம்பி நல்லா இருப்பா நல்லா சொல்கிறாங்க, ரசிக்கிறாங்க. உடனே கலைஞர் கேட்ட விஷயம், எம்ஜிஆர் பத்திரிக்கை குட்டியா? எனக்கு அப்படி திக்குனாச்சு. என்னது என்ன குடியா வருவார் சொல்லிட்டு உடனே எங்கள் மாமனார்கிட்ட நிச்சயதாம்பலம் எங்கன்னாரு. ஆனால் அது முதல் நாள் எங்கள் வீட்டில் நாளைக்கு வந்துடுறேன். எனக்கு நிச்சயதாம்பலம் கலைஞர், ரிசப்ஷனுக்கு எம்ஜிஆர், இதான் கொடுப்பினேன். இதை நினச்சி பார்த்தால சந்தோஷமாக இருக்குது. இதை விட்டு எனக்கு அதுக்கு அந்த கார் கிடைக்கல, இந்த பில்டிங் கிடைக்கல,
எதுக்கு இதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் சந்தோஷப்படும். முதல்வரை பற்றி பேசணும்னா, அவர் திட்டங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் டெய்லி பட்டியலே வச்சுருப்பீங்க, எவ்வளோ பேசலாம். எனக்கு என்சிசி இருந்திருக்கேன் நான். என்சிசினா இந்த காக்கி ட்ரெஸ் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு ஆசை சிப்பாக கொடுப்பாங்க. அது சிப்பாக ஆப்டர்ஸ் இருக்கும். ஒருத்தன் சொன்னான், அப்படி கஞ்சி போட்டு பாட்டுனா ஆப்டர்ஸ் கூராக இருக்கும். தக்காளி எடுத்து அப்படி கட் பண்ணால் தக்காளி கட்டாயிடணும். அடேங்கப்பா, நான் அருவாமணி மாதிரி இருக்க மாட்டோம், அப்படி இருக்க மச்சான் சூப்பராக. இதெல்லாம் கேட்டோம்னா அடேங்கப்பா சிப்பாக போட்டு அப்படி நடக்கணும் அப்படின்னு போய் சேர்ந்தா கொடுத்தாங்க பாருங்கள், பாவாடை மறிக்குதுங்க டவுசர். இதை போட்டு இதையாக இருக்குது, என்ன பண்ணுறது, நம்ம வறுமை அப்படி அதே கொடுத்தா வாங்கிட்டு அப்புறம் ட்ரவுசரை நம்ம மேலே அருணாக்கயிறை போட்டு அப்புறம் பெல்ட்டை போட்டு அப்படிலாம் போட்டு வரோம். காலையில் எழுந்திரிக்கணும், அப்போ தான் போக முடியும். போடுறது எல்லாம் ஒன்று எக்ஸசைஸ், சாட்டில் அடிப்பான் ஒழுங்கா நட, லெஃப்ட் ரைட்டில் போடணும். என்ன என்சிசி மேலே பாசமா முடிஞ்ச உடனே 4 இட்லி ஒரு வடை கொடுப்பான். இதுக்கு தான் இந்த பாடு. காலையில் கவான்னு இருக்க பசி, வீட்டில் பழைய தான். அதுக்கு பதில் என்சிசி போனால் ப்ரேடு முடிஞ்சோடனே 4 இட்லி ஒரு வடை, அதுப்பா முடியும். நான் சொல்கிறேன், காலையில் பற்றி நைட்டு முழுக்க நம்ம பட்னியாக இருக்கோம். பட் இந்த விருது சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எதுக்கு வச்சான், நைட்டு பூரா சாப்பிடல, காலையில் தான் சாப்பிட்றோம். அதனால் நைட்டு பூரா பட்னி, அதை பிரேக் பண்ணி காலையில் நல்லா சாப்பிட்றோம். அதை உணர்ந்த நம் முதல்வர் காலையில் படிக்கிறதுக்கு பசங்களுக்கு டிஃபன் கொடுக்குறாருங்க. அந்த பசங்களுடைய வாழ்த்து மட்டும் தான் போதுங்க, அவர் 100 ஆண்டுகள் நல்லா வாழ்றாருங்க. வாழ்க, வணக்கம்.